அதாவது இந்த எப்ஸ்டீன்ஸ் ஃபைல்ன்றது ஒரு அமெரிக்கா நாட்டை சேர்ந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்ஸ் அப்படின்ற ஒரு நபரோட ஃபைல். அதாவது அவன் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கான், அவனுக்கு துணை போன பெரிய பெரிய ஆட்கள் யார் யார் அப்படின்றதெல்லாம் அந்த ஃபைல்ஸில் வெளியே வந்திருக்கு. அதாவது அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அவனுக்கு துணையாக இருந்தது அவனோட ஒய்ஃப். அவங்க பேர் வந்து கிஸ்லைன் மேக்ஸ்வெல், அவனோட பார்ட்னர். அவங்க தான் அவனோட ஒய்ஃப். ப்ராப்பராக அவன் மேரேஜ் பண்ணிக்கலனா அவங்க கூட ஒரு 20 வருட காலங்களாக அவங்க கூட அவங்க இருந்திருக்காங்க. அவனோட ஒய்ஃபாக அவங்க கூட இருந்திருக்காங்க. அவன் தான் அவனோட அவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. அவன் வந்து ஆரம்ப கட்ட காலத்தில், அதாவது 2000 காலகட்டங்களில் அவன் வந்து முதலாக ஒரு டீச்சராக வேலைக்கு சேர்ந்திருக்கான். டீச்சராக வேலை சேர்ந்து அந்த டீச்சராக பணிபுரிஞ்ச இடத்துல அவன் என்ன பண்ணியிருக்கான், குழந்தைங்கக்கிட்டையும் பெண்கள்கிட்டையும் தவறுதலாக நடந்திருக்கான். அதாவது பாலியல் குற்றவாளியாக அவனை இது பண்ணி அங்கே நிறைய பிரச்சனைகள் வந்தனாலும் அதுலேருந்து வெளியில் வந்துடுறான். அவனை அங்கேருந்து அப்புறப்படுத்திடுறாங்க. வெளியில் வந்தவன் எந்த சைடு போகிறான்னா, இந்த ஃபினான்ஷியல் பேங்கிங் சைடில் போகிறான். அங்கே போயிட்டு ஃபினான்ஷியலாகவும் பேங்கிங் ஃபீல்டில் நிறைய விஷயங்களையும் நிறைய கான்டாக்டையும் வளர்த்துக்கிறான். நிறைய அவனும் அறிவுகளை நிறையா வளர்த்துக்கிறான். நிறையா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். கான்டாக்ட் நிறையா வளர்த்துக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அதன் மூலயமா அவன் என்ன பண்ணுறான்னா, பெரிய பெரிய செல்வந்தர்கள் மூலயமா அவன் வந்து ஒரு தீவை ஒன்று வாங்குறான். அவங்ககிட்ட இருக்க பணத்தை வச்சு பல மில்லியன்கள் கொடுத்து ஒரு தீவை ஒன்று வாங்குறான். அதாவது அவனுக்குன்னு தனியாக ஒரு தீவை வாங்குறான். அந்த தீவோட பேர் என்னென்னா லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் அப்படின்ற அந்த தீவில் அவன் அவனுக்கு சொந்தமாக்கி அங்கே ஒரு பெரிய நிர்வாகமே நடத்தியிருக்கான். அதாவது பல ஆட்களை வச்சு வேலை வாங்கி பல கண்காணிப்பு கேமராக்களை வச்சு அவனுக்குன்னு ஒரு மினி உலகத்தையே அமைச்சு அவன் வாழ்ந்திருக்கான். அதாவது அங்கே நிறைய அமைப்புகளை, அங்கே நிறைய வீடுகளை கட்டி நிறைய இடங்களை இது பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 200-300 ரூம் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய அந்த ஐலாண்டில் அவன் நிறைய விஷயங்களை பண்ணி அங்கே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, குழந்தைகள், சின்ன குழந்தைகள் இருக்காங்களே, இந்த 13 வயசுலேருந்து 17 வயசில் இருக்க பெண்கள், ஆண் குழந்தைகள், இவங்க எல்லாரையும் என்ன பண்ணியிருக்கான், அவன் அந்த இடத்துல ஏமாற்றி அவங்க ஆசை வார்த்தைகள் காட்டி அவன் அங்கே கூப்பிட்டு போயிட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கான். பாலியல் வன்புணர்வு செஞ்சு அந்த குழந்தைகளை சித்திரவதை பண்ணியிருக்கான். அதாவது அவன் மட்டும் இல்லை, அவன் இந்த மாதிரி போயிட்டு குழந்தைங்களை கூப்பிட்டு போயிட்டு பல தலைவர்களையும் பல செலிபிரிட்டிகளுக்கும் அவன் அந்த குழந்தைகளை இரையாக்கியிருக்கான். அதாவது சைல்ட் டிராஃபிக்கிங் பண்ணியிருக்கான். இதன் மூலயமா அவன் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்களையும் பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸ்களையும் பெரிய பெரிய பணக்காரர்களையும் தன்னோட வலைக்கு கொண்டு வந்து அங்கே இருக்க அந்த குழந்தைகளை அவங்களுக்கு விலைக்கு பேசி விற்று அவங்களுக்கு இரையாக்கியிருக்கான். இதை தான் அவன் இத்தனை ஆண்டு காலமாக அவன் பண்ணிட்டு வந்திருக்கான்.